ஒன்னும் தலகுனியில. அப்புறம் என்ன உங்க கண்ணை பார்த்து என்னால போய் சொல்ல முடியாது. என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்கல, என்ன அவமானப்படுத்திட்ட. என்ன இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறீங்க? என்னாச்சு? என்ன? எனக்கு 70 குழந்தைங்க வேணும். அதான் நம்மளுக்கு கேரா இருக்கால. கேராக்கு இன்னும் 70 தங்கச்சிங்க வேணும். எதுக்கு இவ்வளவு குழந்தைங்க வேணும்? வீடு முழுக்க அவங்க சிரிப்பு சத்தம் கேட்கணும். ஏன்னா என் பெண் குழந்தைங்க தேவிகள் மாதிரி இருப்பாங்க, ஏஞ்சல்ஸ் மாதிரி. புரியுதா? பையன் பிறக்க கூடாதா? இல்ல எனக்கு பையன் வேண்டாம். ஏன்னா பையன் பிறந்தானா அவன் என்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கவே கூடாது. அது என்னவோ கரெக்ட் தான். உங்களை சமாளிக்கிறதே எனக்கு போதும். அப்போ பொண்ணே பிறக்கட்டும். கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. எனக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கு. நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க. 1 செகண்ட். இப்போ கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கான்னு சொல்லு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியே இருக்கு. இப்படியே சொல்லிட்டு இருக்க. டச் பண்ணாலே கிச்சு கிச்சு மூட்டுறன்ற. எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது பாரு. ஆகுது, ஆனா நல்லா இருக்குல்ல. இரு, இந்த சைட் பண்றேன். இன்னைக்கு டேவை செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு கிஸ் டே இல்ல, சோ அதை செலிப்ரேட் பண்ணலாம். நீ கண்ண மூடு. ஓகே. என்ன பண்றீங்க டாடி? ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து அம்மா கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதை ஊதி விடுவா. ஓகேவா? ஓ, எனக்கு நல்லா தூக்கம் வருது. சரி தூங்கலாம். கேரா அப்பா ஆபீஸ்க்கு போகணும், நீங்க எழுந்துருங்க. ஐயோ, கிட்டயும் நீ ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிற. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல தனு. ஆலியா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கியாரா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க. நீ கியாரா பத்தி என்கிட்ட பேச வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு நீ இந்த ரூமை விட்டு போயிடுறது உனக்கு நல்லது தனு. அவ பிரக்யாவோட மகளா இருக்கலாம், ஆனா என் அண்ணனோட மக அவ. அவ உடம்புல ஓடுற ரத்தம் ஏன் உடம்புலயும் ஓடுதுங்கிறத புரிஞ்சுக்க. நான் என்னோட பிளட் ரிலேஷனுக்கு எதிரா எதுவும் கேட்க மாட்டேன். அவங்களுக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். ஆலியா, நான் உன்னோட தனு, தட்ஸ் இட். உன் நல்லதுக்கு சொல்றேன், முதல்ல நீ இந்த ரூமை விட்டு வெளியில போயிடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னல. இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் அபி டீல்ஸ். கவனமா இருக்கணும், ஹெல்த்தை பாத்துக்கணும். உன்னோட முதல் பிரெக்னன்சில நான் உன் கூட இல்ல. வாழ்நாள் முழுக்க அந்த வருத்தம் என் மனசுல இருக்கும். ஆனா இந்த தடவை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் உன் கூடவே இருப்பேன். இந்த 9 மாசம் பிரெக்னன்சி டைம் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ஞாபகார்த்தமா இருக்கும் பாரு. உன்னோட பிரெக்னன்சி டைம் நான் என்ஜாய் பண்ணுவேன். என்ன என்ஜாய் பண்ண விடுவல? ஏய், என்ன உன்னோட வார்ட் பாய வச்சுப்பல்ல? சரிவா, போய் ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணிட்டு வரலாம்.
அது சொல்லு அபி. டேய் வாய் மூடுறா. இல்ல உன்கிட்ட தான் என்னால என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ண முடியும். இவனுக்கு நான் ஸ்மைல் பண்ணாலே பிரச்சனை தானே. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. விஷயத்த சொன்னா இவரும் சந்தோஷப்படுவாரு. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. என்ன ஆச்சு அபி? என்ன விஷயம் சொல்லு. மாமா நான் பாக போறேன். என்னது? oh my god பிரக்யா பிரெக்னன்ட்டா இருக்கா. என்னடா சொல்ற அபி? இவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி சொல்லி அடைக்க போடா. Congrats. சரி வேற சொன்னியா? எல்லார்கிட்டயும் ஒன்னா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். Yes. ஏன்னா நான் மறுபடியும் அப்பா ஆக போறேன். பிரக்யா இஸ் பிரெக்னன்ட். எனக்கு முன்னாடியே இது தெரியும். ஆனா அவன் வாயாலேயே கேட்கணும்னு பிரபா ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடு. பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இந்த நியூஸை விட எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் இருக்க நீ முடியாது. சொல்லாம இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணிருப்பேன்டா. மீட்டிங் மட்டும் இல்லடா, நான் இப்ப ஷோவும் பண்றதா இல்ல. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் பிரக்யாவோடயே தான் இருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நான் அவ கூட. ஐம் சாரி, ஆனா இவரே என்ன பாத்துக்கணும் நானும் ஆசைப்படுறேன். ஆக்சுவலி அது என்னன்னா, கேராவோட டைம்ல நாங்க ஒன்னா இல்லல, அதனால இந்த தடவை அவரு என்ன பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா பிரக்யா, அபிக்கு பிரெக்னன்சிய பத்தி எதுவுமே தெரியாதே. ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? ஆனா பாட்டி, பிரக்யா, கிராணி சொல்றது கரெக்ட் தான். என்ன மாதிரியே நீயும் நான் உன்னை பாத்துக்கணும்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை ஒருவேளை நான் சரியா பாத்துக்கலனா, அதனால அவங்க சொல்றத நாம கேட்கணும். குழந்தை பிறக்க போ. நம்ம 2 பேருக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கு. நம்ம 2 பேருமே உங்க புருஷன் பொண்டாட்டியால ஏமாத்தப்பட்டிருக்கோம். நீ நிச்சயமா ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு இல்லனா நாளைக்காவது அவங்கள நீ பழி வாங்குவேன்னு நினைச்சேன். பட் யூ, நான் சொல்றத கேளு. நீ ஏதாவது செய்யலன்னாலும் கண்டிப்பா நான் ஏதாவது செய்யத்தான் போறேன். அப்படி செய்ய ஆரம்பிச்சேன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறையே முன்னாடி என்கிட்ட சொல்லலன்னு வந்து நிக்காத. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பு வேற யாரும் இல்ல, நீயா தான் இருப்ப. நீ மட்டும்தான். நான் போய் பிரக்யாவுக்கு ஜூஸ் கொடுக்கறேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ பொறுப்பு என்னோடது, நானே கொடுத்துக்கிறேன். நீ கொடுத்தேன்னு தெரிஞ்சது அத்தை என்னதான் திட்டுவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நான் தான் வலுக்கட்டாயமா கொண்டு வந்தேன்னு சொல்றேன். ஜூஸ் குடுக்கற சாக்குல போய் பிரக்யாவை பாப்பேன்ல. ஜூஸ் குடுக்கற சாக்குல பிரக்யாவை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நீ சும்மாவே போய் அவளை பார்க்கலாமே. இத பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் ஜூஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவளுக்கு நெய் உருண்டை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்படி எல்லா வேலையும் டயத்துக்குள்ள நான் செஞ்சு முடிச்சாகணும். நீ ஒரு வேலை பண்ணு, இத நேகா கிட்ட கொண்டு போய் கூட. அவ வெளியே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கா. நான் உள்ள போய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வரேன். கிஃப்ட் பண்ண போறேன் நாங்க. இந்த அத்தை இருக்காங்களே, இந்த ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் எனக்கு தான் நல்ல சூட் ஆகும் தெரியுமா? மைத்திலிக்கு சூட்டே ஆகாது. நான் இந்த ஜூஸ பிரக்யாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள என்னன்னு கேட்டுக்கிறேன். பெரியம்மா, சக்கரை நீங்க தானே இப்ப பிரக்யாவுக்கு புளிப்பு பிடிக்காது, சக்கரை போடணும்னு சொன்னீங்க. ஆமா, சக்கரை போடலதான். ஆனா என்ன பண்றது, லேட் ஆயிடுச்சுன்னா அந்த நெக்லஸ மைத்திலிக்கு அத்தை கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, மைத்திலிக்கே கொடுத்துக்கிட்டோம். நான் இந்த ஜூஸ பிரக்யாவை கொடுத்துட்டு வரேன். ஒருவேளை அத்தை எனக்காக வேற மாதிரி நெக்லஸ் வாங்கி வச்சிருந்தாலும் இருக்கலாம். இல்ல, கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா சக்கரை சக்கரை போட்டு தானே கொடுக்கணும். சக்கரை எல்லாமே எப்படி? ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் நினைச்சு இத குடிச்சிடுவா. அதுக்கப்புறமா அவளோட பிரெக்னன்சி மிஸ்கேரேஜ் ஆயிடும். எந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷமா கொண்டாடுறீங்களோ அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வரத்துக்குள்ளேயே இங்க இருந்து போக போகுது. பிரக்யா, நீ சிரிக்கவே கூடாது. எப்பவுமே நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும். யாருக்கு தெரியும், அபி இது உன்னோட அலட்சியம்னு நினைச்சு மறுபடியும் உன்னை வீட்டை விட்டே கூட துரத்தலாம். பாட்டி விஷயத்துல உன்னை அப்படிதானே துரத்தனாம. எஸ், நவ் தட்ஸ் a great idea. இன்னைக்கு ஈவினிங் வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா வரணும். நோ எக்ஸ்கியூசஸ்.
கியாராக்கு ஒரு சின்ன தம்பியோ இல்ல தங்கச்சியோ பிறக்க போறா. பிரக்யா இஸ் பிரெக்னென்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீ வருவல்ல? நீ வந்தா கியாரா பிரக்யா 2 பேரும் சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் அப்புறம் என்ன, நான் இப்போ உடனடியாக கிளம்பணும். ஏன்னா நான் நிறைய பேரை பர்சனலாக இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நான் கிளம்புறேன். ஷூர். ஒன் ட்ரிங்க்? நோ, ஐம் குட். நான் டிரைவ் பண்ணணும். See you. See you in the party. See you tonight. இந்த ஜூஸ் உங்களுக்கு நல்லதா இருக்காது. உன்கிட்ட என்ன செய்ய சொல்றனோ அதை மட்டும் நீ செய். நான் இங்க இந்த வேலையை செய்யறதுக்காக வரல. நான் இப்பவே எல்லார்கிட்டயும் போய் இந்த கலந்த விஷயத்த சொல்ல போறேன். ஏய், ஒரு நிமிஷம். அந்த பிரேஸ்லெட் எங்க வைக்கிறதா இருக்க? என்ன? அந்த பிரேஸ்லெட் தான் என் ரூம்ல இருந்து நீ திருடின இல்லையா? இல்ல, நான் இந்த பிரேஸ்லெட் திருடல. ரைட். நீ எந்த பிரேஸ்லெட்டையும் திருடல. ஆனா திருடினவங்க என்னைக்கு நான் தான் திருடினேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லு. உன் பேச்சை யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நடக்க கூடாதுல்ல? அப்படின்னா நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா செய். ஒழுங்கா இந்த ஜூஸை எடுத்துட்டு போய் பிரக்யா மேம்க்கு கொடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்யற. ஏந்தா, எதுவும் பேசாம இந்த ஜூஸை கொண்டு போய் பிரக்யா மேம் கிட்ட கொடுத்துரு. அண்ட் பி ஹாப்பி. ஹாப்பி. குடிங்க மேடம், உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டது. இல்ல, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் உன்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். உடம்பு சரியில்லையா? அப்போ இத குடிச்சே ஆகணும். கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல? அப்ப சரி, குடு. தேங்க்யூ. நீ போ, நான் குடிச்சுக்கிறேன். பலவீனமாக போகுது. ஏய், உங்க அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ் பண்றேன். இப்படி இல்ல, காட் ப்ராமிஸ் சொல்லு. டாட் ப்ராமிஸ். இதுவும் ஓகே தான். அதான் ப்ராமிஸ் பண்ணிட்டல, இன்னொரு ப்ராமிஸும் பண்ண. இப்படி மாத்தி மாத்தி ப்ராமிஸ் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராமிஸ் டே ஆகிடும். இல்ல, ஒரு சின்ன ப்ராமிஸ் தான். ஆக்சுவலி உனக்கு கொஞ்ச நாள்ல தம்பியோ இல்ல தங்கச்சியோ பிறக்க போதில்ல, நீ அந்த குழந்தையும் உன்ன மாதிரியே வளர்ப்பியா? அந்த பாப்பாவையும் அப்பா மேல பாசமா இருக்க சொல்லுவியா? நீங்க ரொம்ப சமத்து டாட். யாரா இருந்தாலும் உங்க மேல பாசமா இருப்பாங்க. நீயும் ரொம்ப சமத்து, அதனால உன்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அடடா, அப்பாவும் பொண்ணு என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது டாட் அம்மாக்கு பியூட்டிஃபுல்லான நீங்க எப்படி தண்ணி அடிப்பீங்க? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜூஸ். சாரி சாரி சாரி. இல்ல 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 நான் இன்னொரு ஜூஸ் வர வைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு எனக்கு ஒன்றும் அடிப்படல. உன் கையெல்லாம் ஜூஸ் ஆயிடுச்சு. நான் வாஷ் பண்ணிட்டு ஓகே, வரேன். பாத்து பாத்து, கண்ணாடி இருக்கு. ஆ. இப்போ என்ன பண்றது? இது இப்படியே. ஒன் செக். ஆமா, உனக்கு ஆசையா ஒரு Dress வாங்கி கொடுத்தேன்ல, அதை நீ எங்க வச்சிருக்க? அத நான் ரொம்ப ஆசையா த்ரிஷாவோட ரூம்ல வச்சிட்டேன். இதை விட நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. உங்ககிட்ட இருந்த உன்னோட இது என் லைஃபோட ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தான் தெரியல. நீங்க எனக்கு உங்களுடைய டைம் கொடுத்தாலே போதும். ஏன்னா இவன் வந்தானா இவனை நீங்க தான் பாத்துக்கணும். ஏய், ஒரேடியா 8 குழந்தைங்களையும் சமாளிக்க தயாரா இருக்க. இது என்ன இருக்கு? சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு பதிலா என்ன கொடுப்ப? ஒரு கிஸ்ஸாவது கூட. சின்ன கிஸ் இந்த இல்ல. மாதிரி. சரி, ஒரு பாசமான கிஸ். இப்படி. நீங்க போங்க, எனக்கு லேட் ஆகுது, நான் ரெடி ஆகணும். போங்க. இதே மாதிரி அழகா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும்.
உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை சிறு வாசம் தினமும் 1000 முறை பாட்டு முடித்தால் இன்னும் பாட்டிட சொல்லி மனம் ஏன் ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா பிரக்யா? இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே நட, இல்லனா நீ உன்னோட கால் தடுக்கி கீழே விழுந்துருவ. ஒருவேளை நீ படியில இருந்து விழுந்துட்டனா அதுக்கப்புறம் குழந்தை தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் 0 ஆயிடும். ஏதோ இதே மாதிரி நான் நினைக்கிறது நிச்சயமா நடக்கும் பிரக்யா. நடத்தியே தீருவேன். இனிமே உன் பிரெக்னன்சி இருக்காது. ஏன்னா உனக்கு மிஸ் கேரேஜ் ஆக போகுது. அம்மா, நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. இவ உன்னை தொந்தரவு பண்றது இல்ல? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடு, நான் இவ காதை திருகிடுறேன். இவ கண்டிப்பா தொல்லை பண்ணாம இருந்திருப்பா. பாவம், இவன் தான் இவ முன்னாடி எதுவும் பேசாம சைலண்டா நின்றுப்பான். அங்க பாருங்க, கல்யாணமான எல்லா ஆம்பளைங்களோட நிலைமையே இதுதான். நம்ம ராக்ஸாரையும் எடுத்துக்கோங்க. பிரக்யாவால பார்ட்டியில வெயிட்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் ராக் ஸ்டார். ஹலோ அபி, இங்க வா. தருண் நேயா வந்திருக்காங்க. அதுக்கு வா 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 வா. ஹாய் ஹாய் தருண். வெல்கம் வெல்கம். நல்லா இருக்கு. ரைட். ஏன்னா பிரக்யா பிரெக்னண்டா இருக்கா. அண்ட் இது உன்னோட ஃபேமிலில. எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னொரு விஷயம், அது பிரக்யாவோட குழந்தை மட்டும் இல்ல, என் அண்ணனோட குழந்தைங்கிறதையும் மறந்துடாத. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானோ, கியாராவை மட்டும் நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். ஷீ இஸ் மை பிளட் அண்ட் பிறக்க போற குழந்தையும் என்னோட பிளட் தான். ஒருவேளை ஏடகுடமா நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை கொன்னுடுவேன் தானோ. அதனால தப்பா யோசிக்காத என்ன. பிரக்யாவை விட இவதான் எனக்கு இப்ப எதிரியா இருக்கா. முதல்ல இவளை கொஞ்சம் கூலாக்கணும். டோன்ட் வரி ஆலியா, நான் அந்த மாதிரி எதையும் இன்னையோட உன் கதை ஒரேடிய முடிய போகுது. இந்த பால் பேரிங்ஸ் எங்க எப்படி வந்துச்சு கேக்குறேன்ல. கியாரா, நீ தானே இதை வச்சு இங்க விளையாடிட்டு இருந்த. நீ இத படியில போட்டியா? நான் இத பண்ணல. இதை யார் இங்க போட்டாங்களோ அவங்க வாயாலேயே சொல்லிட்டா நல்லது. ஏன்னா நான் கண்டுபிடிச்சனா அப்புறம் அவங்க நிலைமை மோசமாடும். இங்க என்ன விளையாட்டம் நடக்குது? அபி, கொஞ்சம் பொறுமையா இருடா. குழந்தைங்க பயந்துட போறாங்க. ஒன்னும் ஆகலடா செல்லும். ஓகே. எப்படி இல்ல, என்கிட்ட என்னோட அதிர்ஷ்டம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தே தீரணும். ஆனா இந்த முறை எப்படி மிஸ் ஆச்சு? பிரக்யா எப்படி தப்பிச்சா? நான் நினைச்சது எப்படி நடக்கல? என் பிளான் எப்படி ஃபெயில் ஆச்சு? கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சிருந்தாருன்னா அவ குழந்தைய சாகடிக்கிற ஐடியாவை எனக்கு ஏன் கொடுத்தாரு? What is your problem? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அந்த ஐடியாவை கொடுத்தாரு? எதுக்கு? ஏன் எனக்கு நம்பிக்கையே கொடுத்தாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு யோசனை உன் மைண்ட்ல வந்துச்சுன்னா அந்த யோசனை முடியறதுக்குள்ளேயே உன்னோட கதையை நான் முடிச்சிருவேன். பிரக்யா என் கூட இல்லைன்னாலும் அவ என் மனசுல இருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் என் பிரக்யாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதனால அவளை விட்டு தள்ளியேற. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணான்னு வச்சுக்க,
அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்ட. புரிஞ்சுதா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன ஆச்சு? ஐ ஸ்வேர் அம்மா, நான் படியில அந்த சின்ன சின்ன பால்ஸ் போடவே இல்ல. நானும் சன்னியும் ரூம்ல தான் விளையாடிட்டு இருந்தோம். நேஹா அக்கா கூட பார்த்தாங்க. நாங்க விளையாடினதுக்கு அப்புறமா கீழே போயிட்டோமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரா சொல்றது உண்மைதான். இவ என் கூட தான் இருந்தா. நாங்க இவ டாய்ஸ வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கீழே பாட்டிக்கு வந்துட்டோம். ஆனா இதெல்லாம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயம் குழந்தைங்க அதை பண்ணல. எனக்கும் தெரியும். குழந்தைங்க இதை பண்ணலனா வேற யாரும் இதை பண்ணிருப்பாங்க. சாவு வீடா மாத்தத்தான் போறேன். இந்த மருந்துல டேஸ்டே இருக்காது. அதனால பிரக்யாவுக்கு அவ என்ன குடிக்கிறாங்கிறது கண்டிப்பா தெரியவே வராது. பிரக்யா உன்னோட பிரெக்னன்சி முழுசா முடியவே முடியாது. அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும். ஒருவேளை இதுவே ஓவர் டோஸ் ஆகி உன்னோட குழந்தையோட சேர்ந்து நீயும் செத்து போயிட்டனா, என்னை விட சந்தோஷப்படுறவ இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. உன்னை அழிக்கிறேன். இருந்தாலும் நீ சொல்றதால முயற்சி பண்ற. என்ன முயற்சி பண்ற? கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அப்புறம் மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. எல்லாம் சரியாயிடும். லைஃபும் செட் ஆயிடும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்? கடவுள் எல்லாமே கொடுத்தாரு. ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் கட்டுத்தனம் காட்டிட்டாரு. என் லைஃப்ல மேரேஜ்னு ஒண்ணு இருந்தா அது முன்னாடியே நடந்திருக்கும்ல. என்ன பேசுற? ஏய், எப்படி இருக்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் கொடுக்கறதுக்கு நேரம் ஆகலாம், ஆனா கைவிட மாட்டார். கூடிய சீக்கிரம் உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. பிரக்யா, நான் இத வந்துடுறேன். இவன் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட். ரொம்ப அழகா இருக்க. ஏய், ஒன்னதான் நில்லு. எங்க போற? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தா அதை யூஸ் பண்ண பழகிக்கோ. அதை விட்டுட்டு என்ன பார்த்து ஓடிட்டுலாம் இருக்காது. என்ன அது என்கிட்ட நடக்கவே நடக்காது. ஒழுங்கா இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு போய் பிரக்யா கிட்ட கொடு. இன்னைக்கு அவளுக்கு கண்டிப்பா மிஸ் கேரேஜ் ஆகணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவும் பேசாம இருக்கேன். இதுக்கு மேலேயே நீ இன்சல்ட் பண்றது என்னால பொறுத்துக்க முடியாது. நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுவும் பேசக்கூடாது. நீ எதுக்காக எனக்கு ஜூஸ் அனுப்புனன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன தப்பு பண்ண? எல்லாரும் உன் மேல கேரிங்கா இருக்கிற மாதிரி நானும் இருந்தேன். நான் பாசமா உனக்காக ஜூஸ் கொண்டு வர சொன்னா அதுக்காக நீ என்ன என் மேல அக்கறையா இருக்கிறதுனால தான் பப்பாயா ஜூஸ் அனுப்புனியா? Are you mad? பப்பாயா ஜூஸ் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்கிறது எவ்வளவு தப்பானதுன்னு எனக்கு தெரியாதா? மிஸ்கேரேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு பிரக்யா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு எஜுகேட்டட் பர்சன். நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். நீ தப்பு பண்ணல. நீ தெரிஞ்சது அந்த ஜூஸ் எனக்கு அனுப்பியிருக்க. குழந்தைய நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துட்டியா? நீ பிரக்யா விஷயத்துல எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக நீ இந்த குழந்தையை அழிக்கணும்னு நினைச்ச? Tell me damn it. இவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டா. நான் இவ்வளவு சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். நான் என்ன பறிச்சுட்டேன்? இவரு என்னுடைய புருஷன், இது என்னுடைய குடும்பம். நீதான் என்கிட்ட இருந்து இதை பறிச்ச, மறுபடியும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டுல இருக்க விட்டது என்னுடைய தப்புதான். ஆனா இதுக்கப்புறம் அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். த்ரிஷா, மைத்திலி அண்ணி, ப்ளீஸ் மேல போய் இவளோட திங்ஸ் பேக் பண்ணுங்க. அபி, நான் உனக்கு எப்பவுமே கெட்டது நினைச்சதே கிடையாது. நான் நல்லவனா இருக்கிறத நீ பயன்படுத்திக்கிட்ட. இதுக்கு மேல வேண்டாம். இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அபி, நான் தனு, உன்னோட தனு. என்ன உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இந்த பிரக்யாவுக்கு முன்னாடில இருந்தே தெரியும். நீ என்ன லவ் பண்ணிருக்க அபி. அது காதல் கிடையாது. அந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும்.
காதல் என்னங்கறத பிரக்யா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா. நான் காதலிச்சது நேசிச்சது பிரக்யாவை மட்டும்தான். நீ இப்பவும் என்ன காதலிக்கிற? He loves me. He still loves me. தனு, நான் உன்கிட்ட படிச்சு சொன்ன பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, அதனால வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சோ நீ உன் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கல. ஆனா நீ சேஞ்ச் பண்ணிக்கல. அதுக்கு பதிலா மோசமாயிட்ட, படு மோசமா நீ மாறிட்ட தனு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னுமா நீ அவளை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க? நீ எந்த அளவுக்கு மோசமா மாறி இருக்கேன்னா அவளோட குழந்தைய குழந்தை 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 அந்த குழந்தை சாகணும். ஒருவேளை அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னா நானே என் கையால அதை ஒரேடியா சாகடிச்சிருவேன். இன்னொரு குழந்தையை இவங்க பெத்துக்கறத என்னால ஏத்துக்கவே முடியாது. தரு, ஐயோ தனு, அபிஷேக் இவளை இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காது. உன்னை சொல்லவா தனு, உன்னை வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா நீ அதை ரொம்ப ஈஸி ஆக்கிட்ட. அபி, அப்புறம் உன் கையாலேயே எனக்கு பெஸ்ட் அப்பா அண்ட் பெஸ்ட் ஹஸ்பண்ட்கான அவார்டை கொடுப்பேன், அதுவும் கிஸ்ஸோட. ஏய், இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன். உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இனிமே யார் கண்ணும் பட விட மாட்டேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். அண்ட் இன்னில இருந்து உன்னோட ஒவ்வொரு வீடியோலும் வண்ணமயமா இருக்கும். ஏன்னா தினம் காலையில எந்திரிச்ச உடனே நீ என்னதான் பார்ப்ப. உன்னோட பிரேக்ஃபாஸ்ட், பெட்டி, லஞ்ச், டின்னர் எல்லாமே என் கையால தான் வரப்போகுது. நோ, ரியலி, ஐ மீன் இட். எல்லாம் என் கையால தான். இப்ப நீ ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உடனே போய் இப்படி வந்துடுறேன். எங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வரமா? யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல, நானே கொண்டு வந்துட்டேன். வாவ், சாப்பிடுங்க. தேங்க் யூ. நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், அக்காக்கு நீங்களே எல்லாம் செய்றீங்க, ஓகே, பட் எங்களுக்கும் சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடு. ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் சேர வேண்டும். முழு நேரம் என்னேன் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் தேடுதே. காதல் முடியுமா நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்
வர. அவ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அடே இன்னைக்கு அவங்களுக்கு தானே சீமந்தம். அவங்க தான் எல்லாரை விடவும் அழகா இருக்கணும். அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த தாயாகிற சந்தோஷம் முகத்துல தானே ஒரு பொலிவு கொடுத்துரும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பொலிவு. நீ கல்யாணமே ஆகல அதுக்குள்ள பாட்டி மாதிரி பேசுற. டான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அங்க பாருங்க. அண்ணி நம்ம கூப்பிட்டதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? என்னோட அதிர்ச்சிக்கு காரணம் நம்ம டான்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது பஞ்சாபி டான்ஸ்க்கு மட்டும் தானே, கூட ராஜஸ்தானி டோல் கூட வந்திருக்கு. இத பாருமா, அவளை போய் உட்கார வையே. நாம சொல்லும் போது அவங்கள ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க அத்தை, அப்படியே பண்றேன். கண்ணா நீ போய் திட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, அடிக்கிறாங்க கூட. என்னங்க இது ரொம்ப ஓவரா இருக்கு. காதல் ஓவர் ஆகணும்னா ஓவரா ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஐயோ நிறுத்துங்க, யாராவது வந்துட போறாங்க. நம்மள பார்த்துட்டு திரும்ப போயிடுவாங்க. ஹாய், உங்க 2 பேரோட ரொமான்ஸ் முடிஞ்சுதா? இப்பதானே ஆனா ஆரம்பிச்சோம். இப்ப முடிச்சுதானே ஆகணும். கீழே கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீமந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டாமா? ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வச்சுக்கலாமா? இல்ல இல்ல வாங்க போலாம். என்ன பேசுற நீ? அது எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, சொல்றத கேளுங்க கேளுங்க கேளுங்க. பிரக்யா குடும்பமே இல்ல, குடும்பம்னா நம்மளோட குடும்பம். இவதான் என்னோட அழகான மனைவி பிரக்யா. இவளை நான் இப்போதைக்கு பல தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா யாரோ என்கிட்ட சொல்லிருக்காங்க, எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ காதல் அதிகமாகுமா. ஆனா என் தலையெழுத்து சரியில்லையே. என் தலையெழுத்துல காதல்னா அடின்னு எழுதிருக்கு. இவ எப்படிப்பட்ட பொண்டாட்டி தெரியுமா? புருஷனை காதலிக்கிறத விட அடிதான் அதிகமா தரா. எல்லாரும் பாத்தீங்கல்ல, ஒரு அப்பாவி புருஷன் பொண்டாட்டி கிட்ட எத்தனை நாள் தான் அடி வாங்குவான்? யாராவது அப்புறம் கிஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்றேன். ஓகேவா? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன் நீங்க இங்க இருந்து போங்களேன். இங்க வேற யாராவது ஆம்பளைங்க இருக்காங்களா? என்ன தவிர வேற யார் ஆம்பளை வர முடியும்? யாரும் இல்ல. அதுக்கு காரணம் இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன். சரி சரி, நான் போறேன், திரும்ப வரவே மாட்டேன். பொம்பளைங்க ஃபங்க்ஷன் சொல்றீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. அப்பதான் முன்ன மாதிரி எல்லாரும் என்ன பார்த்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அடிதான் கிடைக்கும். பார்க்கலாம். நீங்களாம் எதுக்கு இப்ப நிக்கிறீங்க? வாங்க டான்ஸ் ஆடு. இது வெறும் லேடிஸ் ஃபங்க்ஷன் இல்ல, ஆண்களுக்குமான ஃபங்க்ஷனா மாற போகுது. அட இருங்கப்பா, நீ என்ன சொன்ன? இங்க ஆம்பளைங்க யாரும் இல்லையா? இப்ப உன் கண்ணால பாரு இங்க எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கன்னு. சரிப்பா, நீங்க வாங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. இப்போ எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு தான் போவா. அந்த இடத்துல யாரும் இல்ல. ஒருவேளை உன் மன பிரம்மையா இருக்குமா? ஆமா பிரக்யா, அதுவும் இல்லாம இப்ப எந்த நம்பிக்கையில இங்க வருவா? அவளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவளுக்கும் தெரியும். தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்க ப்ளீஸ். இப்ப நான் என் கண்ணால அவளை பார்த்தேன். எனக்கு பிரம்மலா எதுவும் இல்ல. அவ கண்ணுல கோபமும் வெறுப்பும் இருந்ததுங்க. என்ன அவ அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தா. நீ இப்படி எல்லாம் யோசிக்காதம்மா, அமைதியா இரு, பொறுமையா இருமா, பாத்துக்கலாம். மாமா, அக்காக்கு பிரம்மை ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க திருப்திக்காக ஒரு தடவை பாத்துட்டு வாங்க. டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல. சரி, நான் பாக்குறேன்.